உண்மையா சொல்லணும் அப்படின்னம்மா எல்லா ராசிக்குமே நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். எதனால இப்படி சொல்றாங்க, நிறைய பேர் நம்ம இப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த அம்மா சும்மாவே சொல்றாங்க. இல்லம்மா இப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல ரொம்ப பிரபலமா யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா உருட்டு அப்படின்றது. அந்த உருட்டு அப்படின்னா சும்மாவே சொல்றாங்க அப்படின்ற அர்த்தமாட்டம் இருக்கு. ஆனா சும்மாவே சொல்றோமா, கிடையாதுமா. நாங்க பிளானட்டரி பொசிஷன்ஸை வச்சு சொல்றோம். கிரகங்கள் எந்த பாவத்துல இருக்காங்க, அதனால என்ன பலன்கள் அப்படின்றத நான் சொல்லுவேன். அப்ப ஏன் வீடியோ கீழே அந்த உருட்டுன்ற வார்த்தை போட வேண்டாம். பெரும்பாலும் வர்றது இல்ல, அக்கேஷனலி ஒரு ஒரு 50 வீடியோ ஒரு வார்த்தை வரும், 50 வீடியோக்கு ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தை வராம இருக்கணும் அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து வீடியோஸே கொடுக்குறோம். அப்ப எந்த ஆஸ்பெக்ட்ல எல்லா ராசிக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். நம்ம 1/6/2026 குரு பயிற்சி நடக்க போகுது. குரு வந்து உச்சம் பெற்று மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வந்து உட்கார போறாரு. அப்ப குருனுடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படிய போகுது. அப்ப சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு 7 நாட்டு சனியா இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு அஷ்டம சனியா இருக்காரு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்னிக்கு கண்டக சனியா இருக்காரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துக்கு தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. கும்பத்துக்கு பாத சனியா இருக்காரு. மீனத்துக்கு ஜென்ம சனியா இருக்காரு. இவங்களுக்கு எல்லாம் சனி வந்து கொஞ்சம் கேம் ஆடுறாரு. கொஞ்சம் அவங்களோட வாழ்க்கையில வந்து பல இன்னல்களையும் இடையூறுகளையும் கொடுக்குறாரு, கண்டிப்பா கொடுக்குறாரு. ஆனாலும் அவரால் 6ஆம் மாசம் வரைக்கும் தான் கொடுக்க முடியும். காரணம் என்ன, இந்த குரு பயிற்சி ஆகி குருனுடைய உச்ச பார்வை சனி மேல படுறதுனால